நான் இன்றைக்கி நல்ல சவுத் இண்டியன் பரோட்டாவோட சேர்த்து சாப்பிட்றதுக்காக இந்த சிக்கன் மசாலா பண்ண போகிறேன். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அரைக்கிறதுக்கு 1 கப் அளவுக்கு வெட்டின வெங்காயம், 6லேருந்து 8 வரைக்கும் பச்சை மிளகாய், 1 டீஸ்பூன் சோம்பு, தாளிக்கிறதுக்கு 1.5 கப்பு பொடிசாக வெட்டின வெங்காயம், 1 கப் தக்காளி, கொஞ்சம் கருவேப்பிலை. பச்சை மிளகாய், வெங்காயம், சோம்பு எல்லாம் சேர்த்து இந்த மாதிரி நைஸாக அரைக்கணும். இந்த சிக்கன் மசாலா நல்லெண்ணெயில் தாளித்தா ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் ஒரு 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றுறேன். ஃபஸ்ட்டு வெங்காயமும் கருவேப்பிலையும் சேர்த்து வதக்கலாம். அதோட ஒரு 3லேருந்து 4 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. வெங்காயம் கொஞ்சம் செவக்கிற வரைக்கும் வதக்கிட்டு அதோட இப்போ தக்காளியும் சேர்த்துடலாம். அரைச்சி வச்சுருந்த மசாலா, அரைச்ச வெங்காயத்தோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கணும். இந்த அளவுக்கு வதக்கிட்டு 2 டீஸ்பூன் மிளகாத்தூள், 4 டீஸ்பூன் மல்லித்தூள், 2 டீஸ்பூன் மிளகுத்தூள், ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், தேவையான அளவுக்கு உப்பு, தயிர் 2 டேபிள் ஸ்பூன், மசாலா அடியில் பிடிக்காமல் இருக்கிறதுக்காக கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் வதக்கணும். நல்லா கலந்துட்டு 1 நிமிஷம் மூடி வைக்கலாம். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க, வீடியோவை பார்க்குறவங்க, லைக் பண்ணுறவங்க, ஷேர் பண்ணுறவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. மசாலா இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் 1.5லேருந்து 2 டீஸ்பூன் அளவுக்கு கறி மசாலா பவுடர் சேர்க்குறேன். கிரேவி செய்யும்போது இந்த கறி மசாலா பவுடர் சேர்த்தா ரெஸ்டாரண்ட்டில் உள்ள சிக்கன் மசாலா டேஸ்ட் வரும். இந்த கறி மசாலா பொடியோட ரெசிபி வேணும்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ இதோட 750 கிராம் சிக்கன் சேர்க்குறேன். என்னோடய சமையல் பிடிச்சா வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன தோணுதோ அதை எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். சிக்கனை மசாலாவோட நல்லா கலந்துட்டு சிக்கன் வேகிற வரைக்கும் மூடி போட்டு வைக்கலாம். நடுவில் ஒரு 2-3 வாட்டி நல்லா கிளறி விட்டு மறுபடியும் மூடி வைக்கணும். சிக்கன் வெந்துருச்சு, ஆனால் கிரேவி இன்னும் கூட கொஞ்சம் கெட்டியாகணும். மூடி போட வேண்டாம், அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். நான் இன்றைக்கி பரோட்டாவோடு சேர்த்து சாப்பிட்றதுக்காக இந்த கிரேவி பண்ணுறேன். கீ ரைஸ், தேங்காய் பால் சாதம் இல்லை ஏதாவது ஒரு புலாவோடு சேர்த்து சாப்பிட்டா கூட இந்த கிரேவி ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த அளவுக்கு கெட்டியானதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் கருவேப்பிலை கிள்ளி போடலாம். இந்த மசாலாவுக்கு மல்லி இலை தேவையில்லை.